இளங்கோவன் சார், ஃப்ரண்ட் லைன் வணக்கம் வந்து வணக்கம். ஃப்ரண்ட் லைன் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியது. 2019 நிகழ்ந்த அந்த புல்வாமா தாக்குதல் தொடர்பாக ஒரு பெரிய டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை வந்து அவங்க கொடுத்தாங்க. இந்த ஏப்ரல் 22 சார் பெஹல்காமில் நடந்தது, அது நமக்கு தெரியும். நீங்கள் அந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரு 6 மாத இடைவெளியில் ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் இந்த இஷ்யூ நடந்திருக்குது சார். ஒரு சம்பவம் நடந்து முடிந்தது அப்படின்னா எல்லாருமே நம்ம இந்த நாட்டோடு இருக்கிறோம், இந்த அரசாங்கத்தோடு இருக்கிறோம். ஆனால் இதை தடுக்க தவறிட்டோம் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எங்கேயாவது இந்த அரசாங்கம் எடுத்திருக்கா சார் இதுவரை? வணக்கம். முதலில் அந்த துயர சம்பவத்தில் பலியானவர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இது வந்து யாரும் மறுக்க முடியாது, டோட்டல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். நீங்கள் சிந்தூரை ஆப்ரேஷன் சொல்லி அங்கே பார்டரில் இருக்கிற எல்லா டெரர் மாடியூல்ஸையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறீங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 days ஒரு வார்மையே நெய்பரிங் கண்ட்ரி மேலே நம்ம நடத்தணும். இது எல்லாமே பெஹல்காம்க்கு அடுத்தது நடந்தது. எல்லாமே சானிடைஸ் பண்ணியாச்சு. இனிமே டெரர்ன்றது நம்ம நாட்டில் இருக்காது, உள்ளேயே நுழைய முடியாது அப்படி இப்படின்னு முக்கால்வாசி இவங்க சொல்றதை நம்பி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இது ஒரு மோசமான ஒரு அதாவது ஒரு செங்கோட்டையில நாட்டின் தலைநகரில், அதாவது ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி, அங்கேயே ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதுல வந்து இத்தனை பேர் 12 பேர் சாகுறாங்க. அப்படின்னும் போது எங்க செக்யூரிட்டி இருக்குன்னு நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? இன்ஃபேக்ட் எதிர்கட்சிகள் எல்லாமே ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப ரொம்ப பொறுப்புடனும் தான் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஹலோ. ஆமா சார், எல்லாருமே ரொம்ப ரொம்ப பொறுப்புடன் தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையும் இப்ப பிரைம் மினிஸ்டர் பூட்டான்ல போய் ஒரு பெரிய வசனம் பேசுறாரு. இது ஒவ்வொருடையும் இப்படித்தான். அது பெஹல்கா இருக்கட்டும், புல்வாமாவா இருக்கட்டும், எவ்வளவு இவங்க வந்து மேஜர் ட்ராஜடிஸ் வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடக்காம இல்ல, மேஜரா சொல்றேன். பட் எப்பயுமே இது ஒரு ரியாக்ஷனரி ஃபோர்ஸா தான் இவங்க ரியாக்டிங் ஃபோர்ஸா தான் இருந்திருக்கிறாங்க. எப்பயுமே ப்ரிவென்ஷன் ஃபோர்ஸா இருந்தது இல்லை. பட் இதே அவங்க வேற அவங்களுக்கு தேவையில்லாத, அவங்க ஆட்சி இல்லாத ஒரு மாநிலமா இருந்தா அவங்களுடைய ரியாக்ஷனே வேற. நம்ம ஒரு அக்டோபர் 2022 கோயம்புத்தூர் பிளாஸ்ட் எடுத்துக்கங்க, கார் பிளாஸ்ட. எப்படி வந்து அப்ப இருந்த ஒரு முன்னாள் பாஜகவின் மாநில தலைவர் எப்படிலாம் அரசியல் பண்ணார். அதுல அவர் போலீஸ் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் போய் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அந்த இடத்துல இருந்துகிட்டு சட்டப்பைக்குள்ள இருந்து, இங்க பாருங்க ஆணி இருக்குது, பால்ஸ் இருக்கு, கிளாஸ் பால்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். உங்களுடைய சர்வீஸ்ல நீங்க அதை செய்ய முடியுமா? இது ஏன் கம்பேர் பண்றோம்னா, இவங்களுடைய நிலைமை என்ன எப்படியா இருக்குன்னா, எதையுமே அரசியலாக்கி அதுல ஆதாயம் தேடுறதுல இருக்கிறது தான் இதோட பெரிய வீக்னஸ். நம்ம ஒரு உள்துறை இதை வந்து சில விஷயங்கள்ல நம்ம யாருனாலையும் தடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் அதையே வந்து அதுல கான்சன்ட்ரேட் பண்ணாம என்னைக்குமே நீங்க அரசியலுக்காகவே எல்லாத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா அது இந்த மாதிரி பெரிய ஒரு கேப் உழுகத்தான் செய்யும் சார். அரசோடு இருக்கிறோம், நாட்டோடு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை கடந்து இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல சார், அது இந்த 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 விவகாரத்தில் ரொம்ப முக்கியமானதா சார் இதுல? ஆமா, ரொம்ப முக்கியமானது. நீங்க வெளி மாநில அவங்க ஆளாத மாநிலத்துல எல்லாத்தையுமே மற்றவங்க மேல பழிய போடுறீங்கல்ல. லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏங்க அக்டோபர் 23 கோயம்புத்தூர்ல கார் பிளாஸ்ட் நடக்குது. அக்டோபர் 25 26 அந்த இடத்துக்கு போறாரு ஒரு அரசியல்வாதி.
அதுக்கப்புறம் 27ல அவரு போலீஸ் சொல்லாத சில டீடைல்ஸை பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு. இப்ப நம்ம இதுல வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது, அதாவது அப்ப வந்து சீஃப் மினிஸ்டர் என்ஐஏக்கு மாத்தல, அதுக்கு முன்னாடியே இவர் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்யும், அதாவது அவர் அப்போ என்ன சொன்னது அப்படின்னா, இப்படி வந்து சில எச்சரிக்கைகள் வந்து ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்குது, கொடுத்தும் இதை தடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டதுங்கிற சார்ஜ் அவர் பண்ணார் அன்னைக்கு அண்ணாமலை. ஆமா, எப்படி பண்றாரு? அவர் ஒரு அரசியல் தலைவர் தானே, யார் எச்சரிக்கை கொடுத்தாலும் எப்படி அவருக்கு? இப்ப எதிர்கட்சி தலைவர் இங்க இருக்காங்க, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, யாராவது இந்த மாதிரி இரஸ்பான்சிபிளா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எல்லாம் வந்து யாரும், அதாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இது கோட்டை விட்டோம், ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், இதுக்கு மீறி அவங்க போல. இது அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள அவங்க என்டர் ஆகல. ஒரு லா என்ஃபோர்சிங் ஏஜென்சியோட எக்ஸசைஸ் ஆர் ஒர்க்ல வந்து அவங்க இன்டர்வீன் பண்ணல, இன்டர்ஃபியர் பண்ணல. ஓகே, நீங்க வந்து அதை நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும், தண்டிக்கப்பட வேண்டும், அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்படின்றத கரெக்டா இருக்காங்க. இதை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் தேடல, தேடுறதுக்கு அவங்க விரும்பல. ஓகே சார், இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க உங்க நாட்டில் சேர்ந்த மக்கள் இதை வந்து நீங்க முதல்ல காப்பாற்றணும்னா நீங்க உங்களுடைய சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அரசியல் எல்லாத்தையும் அரசியலாக்குறதுன்றது அதனால ஏற்படும் ஒரு ஆபத்தான விளைவுகள் தான். அது நிறுத்தணும் முதல்ல. ஓகே சார், அதாவது எனக்கு இவர் பேசணும்னா எனக்கு ஒரு நிமிஷம் குழம்பி போகுது சார். என்னன்னா, நீங்க எல்லாம் மாகாணங்களாக இருந்த பகுதிகள் தான் ஒன்றிணைத்து இங்க நாடாக உருவானது. கரெக்ட் தானே சார் நான் சொல்றது? இல்ல தப்பா சார்? நான் ஏதாவது சொல்றேன்? இல்ல பாகிஸ்தான்றது ஜின்னா அப்பயே ஆரம்பிச்சிட்டாரு 30லயே. அதாவது அபிஷியலா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் அது அபிஷியலா பிரியுது. ஆக்சுவலி அவங்க பொலிட்டிக்கல் செப்பரேஷன் வந்து ஜின்னாவும் காந்தி அவங்க வந்து பிரிட்டிஷோட பேசுறது அப்பயே ஆரம்பிச்சிருச்சு 1925 30லயே. சரி, ஸோ அதை நம்ம விட்டுருவோம். அது தேவை சார். தவறா சொல்லிட்டு கடந்து போகாதீங்க சார். பத்திரிகையாளர் சார், எங்களோட ஹம்பிள் இருக்கு உங்களுக்கு. இங்க திராவிட நாடு கூட சொன்னாங்க, அதனால திராவிட நாடு வேற சொல்லிட முடியுமா சார்? கோரிக்கை எல்லாரும் மாகாணம் வந்தபோது சொன்னாங்க திராவிட நாடுன்ட்டு சார். அதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட நாடுன்னு. அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொன்னாங்க. பாகிஸ்தான் மாதிரி தனியா அங்க திராவிட நாடுன்னு கேட்டாங்க. அம்பேத்கர் அதை ஒத்துக்கல. பத்திரிகையாளர் சார், நான் உங்களை மதிக்கிறேன், நீங்க ஒரு சீனியர், தயவு செய்து நீங்களும் இந்த மாதிரி சொல்ல வேண்டாங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். சார் சொல்லுங்க சார். நீங்க இல்ல நான் வந்து பொலிட்டிக்கலா தான் சொல்றேன். நான் வந்து ஒரு பிசிக்கல் செப்பரேஷன் ஆஃப் கண்ட்ரி அப்படி சொல்ல வரல. சோ அது நடந்துச்சிட்டு இருந்தது உண்மைதானே. நாடு உருவாகிறது அப்புறமேட்டு. அப்ப என்ன அத்வானி பிறக்கும் போது இந்தியான்னு இருந்துச்சா? பிரிட்டிஷ் இந்தியா தானே. பிரிட்டிஷ் இந்தியா அல்ல, பிரிட்டிஷ் இந்தியா. அது பிரிட்டிஷ் இந்தியா. அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சொல்லி தான் சார் இங்க வந்தா இங்கிலீஷ்காரங்க. இந்தியான்னு ஒரு நாடு இல்லாம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குமா சார்? அதுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது வர்றது. சார் கொஞ்சம் இருங்க. என்ன நீங்க இல்ல சார், நான் என்னோட கட்சி விமர்சனம் பண்ணும்போது நான் அமைதியா இருப்பேன் சார். சார் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். சார் என்னோட கட்சி விமர்சனம் பண்ணும்போது அமைதியா இருப்பேன். என் தேசத்தை பத்தி உண்மைக்கு புறம்பா சொல்லும்போது என்னால அமைதியா இருக்க முடியாது. நாங்களும் இந்த நாட்டுக்காரங்க தான் சார். அந்த உணர்வு எங்களுக்கு இல்லாத தேசபக்தி ஒண்ணு உங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால நீங்க அமைதியா இருங்க. யாருக்கு இல்லங்கறது வார்த்தையில வெளிப்படுது. சரியா சார்? சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார் இப்படி எதையாவது ஒண்ணு பேசி சார் இந்த பிளாஸ்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியை டைவர்ட் பண்ணிக்கிட்டே போறாங்களா சார்? பாத்தீங்களா கடைசியா எங்க வந்து நின்னுட்டாங்க? உங்களோட தேசபக்தியை கொஸ்டின் பண்றவங்க இடத்துல வந்து நின்னுட்டாங்க பாருங்க சார். நீங்க தவறா பேசுறதுன்னு அலோவ் பண்ணிட்டே இருக்க முடியாது சார். நீங்க பிளாஸ்ட பத்தி மட்டுமே பேசுறீங்கன்னா நான் அமைதியா இருக்கிறேன். நீங்க தேசம் குறித்து சில உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொல்லும்போது நான் குறுக்கிட வேண்டிய கட்டாயம் வருது. இப்ப நான் அமைதியா இருக்கிறேன். சார் பேசட்டும். சார் பேசுங்க சார் ப்ளீஸ். இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, தேசம்ன்றது பாஜக காரங்களுக்கு மட்டும்தான்றது. நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அப்ப இது ஜனநாயகமா இல்லையா? அதை சொல்லுங்க. அதாவது ட்ரம்ப் அமெரிக்கால வந்து நியூயார்க் மேயர் வந்து ஒருத்தர் இந்தியன் ஆரிஜின் வராரு. ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஒரு இந்தியாவில் பிறந்த ஒரு பெண்மணி பிரசிடென்ட்டுக்கு போட்டி போடுறாங்க. அது ஜனநாயகமா?
இங்க 2 கேள்வி கேட்டாலே நீ இந்தியனா ஆன்டி நேஷனல் அப்படின்னு சொல்றது ஜனநாயகமா? இது எதுல போய் சேர்த்துக்கிறது? நான் திருப்பி சொல்றது பல விஷயங்கள் அதுல உள்ளடக்கி இருக்கு. அது இந்த நாடுன்றது ஒரு ஒன்றுபட்ட நாடா இருந்தது கிடையாது, பல ஸ்டேட்ஸா இருந்தது, சமஸ்தானங்களாக இருந்தது. அவ்வளவுதான். அதுக்கு மேல இதெல்லாம் இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்ம கேட்டு போர் அடிச்சு போச்சு. சரி, அதை விட்டுருவோம். நம்ம நீங்க டாபிக் கேள்வியை கேளுங்க. இவங்க பேசுறதுக்கு நம்ம பல விஷயங்களை வேறமாய் போயிட்டோம் சார். இந்த விவகாரம் நாட் ஒன்லி இங்க நாம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இது நாடு முழுவதுமே இதை கொஸ்டின் பண்ணா உங்களுடைய என்ன உங்களுடைய தேசபக்தி கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதுங்களா சார்? இல்ல, அது அம்மா அவதான் கேட்க. அப்படித்தான் அவங்களுடைய பாலிடிக்ஸ், அரசியலே அதானே. அவங்க மட்டும்தான் இந்தியனா இருக்க முடியும், அவங்க மட்டும்தான் இந்தியாவில் பிறந்திருக்க முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்திய தேச பக்த உரிமை இருக்குது. இது அப்ராபரேஷன் பண்ணிடுறாங்கல்ல சார். இதே அணுகுமுறை தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாஜக எடுத்ததுங்களா சார்? இதே ஸ்டாண்ட்ல தான் இருந்தாங்களா? இன்னைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே வேற மாதிரி மாறிட்டாங்களா? இல்ல அவங்க அப்ப நாடுன்ற பேசுறதோட இந்துத்துவானா நாட்டு மக்கள் இந்துத்துவாக்கு அகேன்ஸ்டா இருக்க கவர்மெண்ட் இருக்கு, ஒரு முஸ்லிம்ஸ் சப்போர்ட் பண்றாங்க, அப்படிதானே அவங்க பாலிடிக்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பிளாஸ்ட் நடந்த போது சார் பிஜேபியோட ரியாக்ஷன் எப்படி? இதே மாதிரி தான் இருந்தது. அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது மும்பைக்கு மும்பை பிளாஸ்ட் அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தாஜ் ஹோட்டலுக்கு எய்தாப்ல ரொம்ப மோசமா கொடுத்தாரு. ஓகே. அப்ப பிளேம் பண்ணாரு, நீங்க எல்லாம் பெரிய நாட்டுக்கு நீங்க நாட்டு பற்றி உள்ளவர்களா அப்படின்லாம் கேள்வி கேட்டாரு. ஓகே ஓகே ஓகே. சரி, இவங்களுடைய டிஃபால்ட் செட்டிங்கே தான். ஓகே. பிளேமை ஷிஃப்ட் பண்றது இன்னொருத்தர் மேல. ஓகே ஓகே. இது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். இது எல்லா நாள்லயும் பார்த்து நமக்கு இது நம்ம பாஜக நண்பரோ அதுல அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்னால நான் அவரை நம்ம பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். ஓகே. ஏன்னா யூ ஆர் ஸ்கூல்ட் இன் தட் பிலாசபி.